நாம ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். கூங்குற நோச்சு இப்பிங்கிட்ட கேட்டு பாரு கடப்பார அதாகப்பட்டது மகாஜனங்களே. இவங்க மேட்சுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லார்கிட்டையும் போய் எங்களுக்கு 2 பாயிண்ட் வருது, எங்களுக்கு 2 பாயிண்ட் வருது, 2 பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னு எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. மொத்த டீமுக்கும் 20 ஓவர்ல 200 டார்கெட் கொடுத்தா ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து உருண்டு புரண்டு அழுது 20 ஓவர்ல 100 ரன் அடிச்சாங்க. அழுகாட்சினா அழுகாட்சி, கொஞ்ச நஞ்ச அழுகாட்சி இல்ல. எலவு வீட்டுல பொம்பளைய கூட கொஞ்சம் கம்மியா அழுவாங்க போல, இவனுங்க அதை விட அழுதானுங்க. ஐபிஎல் வரலாறுலயே ஹெல்மெட்டும் போட்டு 2 ஸ்லிப் வச்சது அண்ணனுக்கு மட்டும்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட பிரைம் ஸ்குவாடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இன்னும் அவங்களும் வந்திருந்தா இவனுங்க 50 பாயிண்ட் இருக்க மாட்டாங்க. 2013ல உங்களை 79 சுருட்டி இருக்கான். எந்த வருஷம்? 2013ல. அப்புறம் எதுக்குப்பா ஜிலு ஜிலுன்னு சட்டையை போட்டுக்கிட்டு இப்ப வந்த? 2013ல் நான் 79 ரன்களில் சிஎஸ்கேவை வீழ்த்தினேன் அப்படின்னு எழுதி நெத்தியில ஒட்டிக்கிட்டு வான்கடையா ஃபுல்லா சுத்த வேண்டியதுதானே? இங்க பாரு பங்காளி, விருப்பத்தால பங்காளி கிங்காலிலாம் பேசக்கூடாது. அடுத்தவே மேட்சுக்கு தான் பங்காளி. ஐபிஎல்லோட ஓஜி ரிவால்ரி நம்ம 2 பேரும் தான், புரியுதா? நம்ம பகையாளி. இப்போ சொல்லு சொல்லு சாமி. 5 கேப்டன் அங்கு சாமி சொல்லுங்க. இல்ல 5 கேப்டன்ல வேற ஒரு கேப்டன் தருவாங்க நமக்கு. அண்ணே அண்ணே ஒரு கேப்டன் தானே அண்ணே, ஒரே ஒரு கேப்டன் தானே ப்ளீஸ்னே. டேய் அடுத்த மேட்ச்ல உன் கிரவுண்ட்ல வச்சு உன்னை முடிக்கிறேன்டா. சிரிச்சிருங்கப்பா, அட சிரிங்கப்பா எல்லாரும். இவரு ஓம் கிரவுண்ட்ல இவரு வச்சு புடுங்க பத்தாதுன்னு எங்க கிரவுண்ட்ல வச்சு புடுங்க. இனிமேல் என்ன பண்ற? கடப்பார பால்தான் யார்ட்டும் சொல்லக்கூடாது. யாராவது கேட்டா நான் ஒரு பல்லு குத்தி பால்தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உன்னை ஜெயிச்சுட்டு பேசிக்கிறேன்டா.